ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், மனிதன் 3 வகை என்பதாக கூறினார்கள். மனிதன் 3 வகை என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். ஒன்று ரஜுலுன், ஒரு மனிதன், ரஜுலுன் மனிதன் தான். இன்னொன்று வரஜுலுன் நிஸ்ஃபு ரஜுலுன், அவன் அரை மனிதன் என்பதாக கூறினார்கள். மூன்றாவது வரஜுலுன் லா ரஜுலுன், அவன் மனிதனே கிடையாது என்பதாக கூறினார்கள். முதலாவதாக கூறினார்கள் ஃபஅம்மர் ரஜுல், ஒரு மனிதன், அந்த முழுமையான மனிதன் என்பதற்கு ஃபதூர் ரஈன், அவனுக்கு அறிவு இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், நாலேஜ்கள் இருக்கும், வல் மஷூரத்துன், இருந்தாலும் ஆலோசனை செய்வான், இவன் தான் முழுமையான மனிதன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது மனிதன், அரை மனிதன் யார் என்றால் ஃபல்லதி லஹு ரஅயுன், அவனிடத்தில் நாலேஜ்கள் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும், அறிவுகள் இருக்கும், ஆனால் வலா யுஷாவிரு, அதை சார்ந்த ஆலோசனைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், செய்யவும் மாட்டான். மூன்றாவது மனிதன் லைஸ பிரஜுலின் ஃபல்லதி லைஸ லஹு ரஅயுன் வலா யுஷாவிரு, அவரிடத்தில் அறிவும் நாலேஜும் இருக்காது, மசூராவும் ஆலோசனையும் இருக்காது என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால், சகோதரர்களுடைய நம்மிடத்தில் எத்தனை அறிவுகள் நாலேஜுகள் இருந்தாலும் அதை சார்ந்த மனிதர்களிடத்தில் நாம் ஆலோசனைகளை செய்ய வேண்டும். மருத்துவம் என்றால் மருத்துவத்தை சார்ந்த நபர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். கல்வி என்றால் கல்வி சார்ந்த நபர்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும். மார்க்கத்தினுடைய விஷயங்களில் சந்தேகம் வருகிற சமயத்தில் மார்க்க அறிஞர்களிடத்தில் மசூரா செய்ய வேண்டும். இப்படி பல்வேறு விதமான ஆலோசனைகளை செய்வது என்பது நபியினுடைய சுன்னத், முக்மீன்களுடைய பழக்கம் என்பதை நமக்கு அல் குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், சகோதரர்களை ஆலோசனை செய்வதன் மூலமாக வரலாறுகளில் நாம் பார்க்கிற சமயத்தில் இன்னவெல்லாம் செயல்கள் நடந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்களிடத்தில் நபி அவர்கள் அதிகமாக